எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு அப்பாவும் பையனும் போலீஸ் கஸ்டடியில் இறந்துருக்காங்க. அது எதுக்காக இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டேஸில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் அவங்களோட கடையை அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணி அவங்கள ட்ரெஸ்ஸே இல்லாமல் ப்ரூட்டலாக தாக்கி பயங்கரமாக அடித்து கொண்டிருக்காங்க. அவங்க வாங்கின அடியை நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள பயங்கரமாக தாக்கி கொண்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களோட அம்மா ரோட்டில் அவ்வளோ கெஞ்சுறாங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல், ஹியூமானிட்டியே இல்லாமல் மிருகம் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா போலீஸுமே தப்பு சொல்லலை, ஆனால் இந்த ஒரு சில போலீஸால் டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு கேவலமான ஒரு பேர். இதெல்லாம் பண்ணிட்டு என்னோட அதிகாரம் சொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? யார் இவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? கஸ்டடியில் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறை மீறினது ஒரு தப்பு. அண்ட் அங்கே அடிச்சு கொண்டுட்டாங்க, அது ஒரு தப்பு. அண்ட் இந்த எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு சொல்யூஷனா? டிரான்ஸ்ஃபருங்கிறது சொல்யூஷன் கிடையாது. இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அனுபவித்த வழியை நம்மளால நினச்சி கூடி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வழி அண்டர்கோ பண்ண அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். நிதி இல்லை. எதை எடுத்தாலும் நிதி உதவி எதுக்காக? ஆல்ரெடி ஃபண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் இருக்கு. இதில் இவங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுற நிலைமைக்கு இவங்க தான் எக்ஸ்ட்ரா பேர்டன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இவங்களால தான் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பீப்புளெலாம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபீல்டு இது கிடையாது. இவங்களுக்கு முன்னாடியே உள்ளே வரும்போதே இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஒரு போலீஸ்னால் இவ்வளோ சேலஞ்சஸ்லாம் இருக்கும். நம்ம யார், நம்மளோட ரோல் என்ன, நம்ம பப்ளிக் சர்வெண்ட், பப்ளிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஐடியாவோட உள்ளே வரணும். ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு மோட்டோவில் வந்தாங்கன்னா இதுதான் நடக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் பணத்துக்காக பப்ளிக் சர்வெண்ட் ஆகி பப்ளிக்கை கொண்டுட்டு இருந்தீங்கன்னா பப்ளிக் எங்கே போகும்? இது ஜனநாயக நாடா? இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா? நம்மளோட டெமோக்ரஸிங்கிற வேர்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மக்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்மளோட மக்கள் இதுக்கு எதிராக வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இட்ஸ் அ ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. இந்த ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் எந்த ஒரு லா ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு லா என்ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் முடியாது. இன்றைக்கி அவங்க அங்கே அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் உட்காந்து புலம்புறதால ஒரு இதுவுமே கிடையாது. உங்களோட கருத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாரியாகவே இருந்தாலும் அதிகாரத்தை மீறினா அதை தட்டி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். தைரியமாக வாழுங்க. இவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் குரூப்பாக இருக்காங்க. யாரை ரியல் ஹீரோஸாக நம்ம குழந்தைங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறோமோ அவங்களே இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இஃப் யூ நீட் அ சேஞ்ச் தேர் மஸ்ட் பி அ ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் யாரால் கொடுக்க முடியும்னா நாட்டு மக்களான, குடிமக்களான உங்களால் மட்டும்தான். அதாவது நம்மளால் மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி ஒரு பீப்புள் கண்டினியூ ஆகிட்டே இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க அடிபட்டாங்க, நாளைக்கு இதே நிலைமை நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளுக்கும் யாரும் பேச வர மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வாய் திறந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு பேசுகிறதுக்கு 4 பேர் வருவாங்க. தப்பு இல்லைன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் துணிஞ்சு தட்டி கேட்கறதுக்கான தைரியம் எல்லாத்துக்குமே வரணும். தைரியமாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலுமே அதிகாரத்தை மீறினா அது தப்பு தான். ஸோ இவங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஒரு ஜென்ரல் பப்ளிக் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தா எந்த மாதிரி இது பண்ணுவாங்களோ, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அரெஸ்ட் பண்ணுறதுல வேணால் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கனால ஜஸ்ட் லைக் ஒரு ஜென்ரல் பப்ளிக் மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுவும் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுறது
பப்ளிக்கை விட டபுள் மடங்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூடி இது வந்துட்டு என்ன சொல்கிறது, தப்புன்னு சொல்ல முடியாது. வில் வெல்கம் தட் ஸ்டெப். அதிகாரத்தை பயன்படுத்துகிற இது மிகப்பெரிய தப்பு. அண்ட் இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் மேலும் இதை விசாரிக்கணும். ஏன்னா ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் உள்ள ஆள் கூட இந்த மாதிரி அடித்து கொள்ளுவாங்களான்னு எனக்கு தெரியலை. இதை மேலே விசாரிக்கணும், எதனால் இந்த மாதிரியான ஒரு இதுன்னு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ரீசன் கொடுத்தாங்கன்னா, போலீஸ்னால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது அவங்களுக்கு நிறையா விஷயங்களை டீல் பண்ணணும், சேலஞ்சஸ் தெரிஞ்சு தான் உள்ளே வராங்க, பிளெஜ் எடுத்துகிட்டு தான் உள்ளே வராங்க. இவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கு பப்ளிக் ஒன்றும் பகடு கை கிடையாது. ஐ டோன்ட் நோ த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் பகடு காய், பட் ஸ்டில் ஐம் யூஸிங் இட். ஸோ இவங்களுக்கான நீதியை நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாங்கி கொடுப்போம். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்குமே எந்த வீடியோலையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு நடந்தது. அண்ட் இங்கே அங்கே அட்லீஸ்ட் ரேசிசம்ங்கிற ஒரு காரணம் இருந்தது, அது கேவலமான காரணம். இங்கே காரணமே இல்லை. இது அதை விட கொடூரமான ஒரு விஷயம். காரணமே இல்லாமல் ஒருத்தரை மனிதாபிமானம் செத்துட்ருக்கு. இட்ஸ் ஆல் இன் அவர் ஹேண்ட்ஸ். அண்ட் நம்ம ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுப்போம். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ். Hello everyone. So I don't know how many of you are all aware of the issue that is going on in the state of Tamil Nadu, Tuticorin district, due to police brutality. Well, if you're all not aware of it, I'll let you know what exactly happened as per the news. A father and a son were beaten up, brutally attacked, and were killed by the policemen in the district of Tuticorin. And the reason is very silly. Actually, we cannot even take it as a reason. They were killed just for keeping their shops open beyond the permissible hours. This is such an inhuman act, and I please request you all to raise your voice against it and add some value to the word humanity. Before even entering into any job, I feel that we should thoroughly understand the true nature of the job and do justice to that job, rather than having a blind understanding of using their lathis just to beat when the lathi charge order has been issued, and go one step further and beat and kill the innocent souls and call it as authority and power. First of all, who gave them the authority and power to misuse it? Who gave the authority to misuse? So we as a people should raise a voice against such inhuman activity. Only then this will end and they will be punished. And I strongly believe that these people are destroyed in disguise, and this is going to continue unless we raise a voice against it. Today it is them, tomorrow it might be us. Losing both the people at a time is a huge loss to the family, and no money can equate it to their loss. Justice must be served, and these two policemen should be suspended, and culpable homicide offense must be charged against them. Justice for Phoenix and Jairaj. May their soul rest in peace. Thank you guys.